யார் இந்த பெண்மணி? அவங்க ஏன் இவ்வளவு கொடுமைகளை சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு? அந்த பெண்மணியோட கனவுகள் மட்டும் தொலைஞ்சு போகல, அவளை எல்லாரும் பயனில்லைன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன எப்ப பார்த்தாலும் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டே இருக்க. கொஞ்சம் லேட்டா வந்தா தேஞ்சு போயிடுவியா? இது என்னோட வீடு. நீங்க என்னோட புருஷன். கண்ட பொண்ணோட ஒண்ணா இருக்கீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? இவ ஒன்னும் கண்டவ கிடையாது. இவளோட பேர் என்ன தெரியுமா? மீரா. நான் இவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா? உனக்கு இஷ்டம் தான் இரு, இல்லைன்னா நீ வீட்டை விட்டு போயிட்டே இருக்கலாம். நான் எதுக்காக வீட்டை விட்டு போகணும்? இங்க பாரு, நான் உன்னோட பொண்டாட்டி. அது மட்டும் இல்லாம இவ தான் வீட்டை விட்டு வெளியே போகணும். என்ன தைரியம் தான்? என்ன தைரியம் தான் நீ அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதா சொல்லிட்டு இருக்க? அப்படி போறதா இருந்தா நீ போ. டிவோர்ஸ் பேப்பர் ரெடியா இருக்கு, சைன் பண்ணிட்டு நீ போ. மீரா, மீரா. இங்க பாருங்க மாமா, என்னோட அக்காவுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. அவங்க உங்க மேல ரொம்பவே பாசமா இருக்காங்க. அவங்க உங்களை நல்லா பாத்துக்குவாங்க. உன்னோட மேரேஜ் லைஃப்ல நீ எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது நான் உனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேனா? நீ ஏன் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க? நீ அவ மேல அக்கறையா இருந்தா என்னை டைவர்ஸ் பண்ண சொல்லி நீ அவகிட்ட சொல்லு. இவளால நம்ம ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆர்த்தி, ஆர்த்தி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பார்க்கறேன். ப்ளீஸ், நீ உன்னோட அட்வைஸை கொடுக்காத. இங்க பாருங்க ஷாம் ப்ரோ, எனக்கு புரியுது இந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாம்ல. ஆர்த்தியோட மனசு காயப்படாத மாதிரி நீயும் ஒரு வழியை கண்டுபிடி. இதை பாரு, நீயும் பிரச்சனையில மாட்டிக்கிறாம இருக்கணும். நீ அவளை எப்பவுமே அவமானப்படுத்திட்டு இருக்க கொஞ்சம் கூட சரியில்லை. இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறமா நீ டிவோர்ஸ் வாங்கிக்கோ, நான் அவளை சமாதானப்படுத்துறேன். நீ என்ன நம்பலையா என்ன? சரி, நான் இங்கிருந்து கிளம்புறேன். உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டா, உங்க அக்கா ஆர்த்தியை பாரு. அவ புருஷன் மேல அவ எவ்வளவு பாசம் வச்சிருக்கா. அவ கல்யாண வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக தினம் தினம் போராடிட்டே இருக்கா. ஆனா ஷாம், அவ ஒரு மோசமான பொண்ணுக்காக அவன் பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். உங்களோட பொண்டாட்டியை பத்தி நீங்க என்னைக்கா நினைச்சு பார்த்திருக்கீங்களா என்ன? ஆமா, நான் எப்பவும் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பூ இந்த கண்ணோட இருக்கவனை கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கு வெக்கமா இல்லையான்னு நான் தினம் தினம் யோசித்து பார்த்துட்டே இருப்பேன். இங்க பாரு, இந்த கண்ணை பார்த்து என்ன புருஷனா ஏத்துக்கிறதுக்கு உனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்ததுல? நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப நடந்த ஒரு விஷயம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அம்மா, நான் அந்த டோரி கடனை தான் கல்யாணம் பண்ணணுமா? பைத்தியமா உனக்கு? முட்டாள்தனமா பேசுற? முட்டாள்தனமா பேசல, உண்மையதான் பேசுறேன். ஒருத்தவங்க உருவத்தை பார்த்தா அவங்களை கேவலமா நினைக்க கூடாது. அவரோட மனசை பாரு. அக்கா ப்ளீஸ், இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சடனா நடந்த ஆக்சிடென்ட்ல எனக்கும் உங்க மாமாக்கு ஏதாவது கண்ணு போயிடுச்சுன்னா அப்படியே விட்டுருவியா என்ன? இல்ல, அவர் ஒரு நல்ல மனுஷன், நல்லா சம்பாதிக்கிறார். அவர் ஒண்ணு சந்தோஷமா வச்சுப்பாரு. இதை தவிர என்ன வேணும்? அவர் ஒரு நல்ல மனுஷன். அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். அங்கித்தோட படிப்புக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் இப்படி பண்றீங்க? இங்க பர்மா, உனக்கும் அங்கித்க்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? கல்யாணத்துக்கு ஒத்துக்குமா? இந்த கல்யாணத்துக்கு தயவு செஞ்சு ஒத்துக்குமா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க? ஆர்த்தியோட சில நல்ல குணங்கள் இருக்குன்னு தான் ஒன்ன நான் கல்யாணம் பண்ணேன். ஆனா அந்த நல்ல குணம் எதுவுமே ஒன்ட்ட இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணி நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க? எனக்கு தெரியாது.
ஒருவேளை நீங்க வீட்டுக்கு லேட்டா வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து சாப்பிடுவீங்களா இல்ல வெளியில சாப்பிடுறீங்களான்னு கேக்குறேன். நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? யார் அது? இது ஒரு ராங் நம்பர். அப்புறம் என்ன உன் லவர் வினய் ராங் நம்பர் லிஸ்ட்ல இருக்கானா? நீ லவ் பண்ண விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? நீ அவன் கூட சேர்ந்து சந்தோஷமா இருந்துட்டு இருக்கல? ஆமா, நான் சந்தோஷமா இருக்கேன். என்ன பிரச்சனை? அவன் உன்னை விட ரொம்ப நல்லவன் தெரியுமா? ஒரு நிமிஷம். நீ இதை மறந்துட்டு போற. ஒழுங்கா போடு. இதை போடு, இல்லைன்னா பப்ளிக் பயப்படுவாங்க. ஹலோ வினய். வினய், நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா. நான் உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேசணும். நம்ம 2 பேரோட விஷயம் இப்போ மனோஜுக்கு தெரிஞ்சு போச்சு. நல்லவேளை நீ வீட்டுக்கு வந்துட்ட வினய். நீயா? நீ எதுக்காக இங்க வந்த? நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு நிறைய தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒழுங்கா இங்க இருந்து போ. இங்க பாரு, நீ இப்ப என்ன கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். ஏன்னா என்கிட்ட அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. இங்க பாரு. யார் அது? ஏய், நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ தியாவோட லவர் வினய் தானே? உனக்கு தைரியம் தான் வெளியே வந்து பாடா. தியா, தியா, நீ உன்னோட லவரோட ஓடி போயிட்டியா என்ன? ஓடி போயிருப்பான்னு தான் நினைக்கிறேன். ஏதோ எரியிற வர அடிக்குது. அவன் என்னோட வீட்டை தீ வச்சாளா என்ன? ஆமா, என்னாச்சு? சார் சார் நான் வீட்டுக்கு வந்தப்போ நான் என்ன பார்த்தேன்னா, ஜன்னலுக்கு வெளிப்பக்கமா இந்த இந்த பாடி எரிஞ்சிட்டு இருந்த பார்த்தேன் சார். சார் அப்போ அவன் முகம் முழுசா எரியவே இல்லை சார். கண்டிப்பாக என் பொண்டாட்டி தியாவாக தான் இருக்கணும். இவங்க தான் உங்க பொண்டாட்டி அப்படின்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? சார், நான் வீட்டுக்கு வரும்போது தண்ணி அடிச்சுட்டு வந்தனால என்னால் சரியாக எதுவும் பார்க்க முடியல சார். அது மட்டும் இல்லாமல் கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை சார். ஆனால் என்னோட இன்னொரு கண்ணிலேருந்து தெளிவாக பார்த்தேன் சார். அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரில சார். நீங்கள் இங்கே வந்தப்போ அவங்களுடைய முகம் பாதி தான் எரிஞ்சதா சொன்னீங்க. அப்படின்னா நீங்கள் இங்கே வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்கள எரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த வீட்டில் ஏதாவது சத்தம் இல்லை யாரையாவது பார்த்தீங்களா? ஆமாம் சார், நான் வந்தப்போ ஏதோ சத்தம் கட்டுச்சு சார். அப்போது யாரோ ஒரு ஆள் இங்கேருந்து ஓடுற மாதிரி சத்தம் கட்டுச்சு சார். இங்கே வந்துட்டு போன ஆள் தான் என் ஒய்ஃபை கொலை பண்ணியிருப்பான்னு உறுதியாக சொல்ல முடியும் சார். அவன் தான் தியாவை கண்டிப்பாக கொண்டு இருக்கணும் சார். கொண்டுட்டு அவன் தப்பிச்சு ஓடிட்டா சார். சார், ஃபாரன்சிக் டீம் கிட்ட சொல்லி அக்கம் பக்கத்தில் ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு செக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. செத்து போன திவ்யா அப்புறம் மனோஜ் உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். ஓகே சார்.
இங்க பாருங்க, நான் ஒரு போலீஸ் அதிகாரின்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? சரி, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே சார், மனோஜோட பக்கத்து வீட்டுக்காரங்களை விசாரிச்சேன். அவங்க நேத்துல இருந்து தியாவை பார்க்கலன்னு எல்லாரும் சொல்றாங்க சார். இவங்க 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆகுது. இந்த மனோஜ் ஒரு சின்ன பில்டர் சார், நல்லா தான் சம்பாதிக்கிறார் சார். இவங்க 2 பேருக்குள்ளேயும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை சார். இவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வந்திருக்கு சார். அக்கம் பக்கம் கேட்கிற அளவுக்கு சத்தம் போட்டு சண்டை போட்டிருக்காங்க சார். அட ஷிர்கே, என்னங்க நீங்க? இதை என்னாலே யோகிக்க முடியும். புதுசா ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். தியாவோட அக்கா ஆர்த்தியை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் கிடைச்சிருக்கு. 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்த்தி தன்னை கொலை பண்ண வந்ததா மனோஜ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு சார். இந்த கேஸை நான் தான் சார் ஹேண்டில் பண்ணேன். இந்த கேஸ் இப்ப கோர்ட்ல இருக்கு. ஆர்த்தி கோர்ட்டுக்கு வந்து மனோஜ் தன்னை அட்டெம்ப்ட் டு ரேப் பண்ண முயற்சி பண்ணதா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க சார். ஆனா இது நிரூபிக்கப்படல. ஆர்த்தி வேணும்னே என் மேல கம்ப்ளைண்ட் சொன்னதா மனோஜ் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு சார். சார், அவங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா தியா, ஆர்த்தி, அப்புறம் அவங்க அம்மா சாவித்திரி இருக்காங்க சார். அப்புறம் அவங்க தம்பி அங்கித் சார். சரி, மனோஜோட ஃபேமிலி பத்தி? சார், மனோஜுக்கு தியாவை தவிர வேற யாரும் இல்லை சார். மனோஜ் ஒரு அனாதை. மனோஜோட வீட்டுக்கு போய் மர்டர் வெப்பன்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கலாம் பாருங்க சார். நம்மளோட ஃபாரன்சிக் டீம் வீட்டோட எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க சார். ஆனா அங்க மர்டர் பண்ணதுக்கான வெப்பன் எதுவுமே இல்லை சார். அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த வீடு முழுக்க மனோஜ் தியாவோட மட்டும் தான் சார் இருக்கு. ஆனா கிச்சன்லயும் பாத்ரூம்லயும் நீளமான முடி இருக்கிறத கண்டுபிடிச்சோம் சார். ஒருவேளை அந்த முடி தியாவோடத கூட இருக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு வெளியில இருந்து பிளட் சாம்பிள் கூட எடுத்துட்டோம். நான் இந்த 2 சாம்பிள்ஸையும் DNA டெஸ்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். DNA ரிப்போர்ட் வந்த பிறகு தான் இந்த பாடி தியாவோடதா இல்லையான்னு சொல்ல முடியும் சார். அவங்களுடைய அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். இல்ல, என் பொண்ணு தியா செத்துருக்க மாட்டா. என் பொண்ணு தியா கண்டிப்பா என்னை விட்டு போக மாட்டா. இங்க பாருங்க, உங்களுடைய வழி எங்களுக்கு நல்லாவே புரியுது. உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்க கூடாது. உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு இது சரியான நேரம் இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எங்க கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? தியாவை யார் கொண்டு இருப்பாங்க? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஏன்னா தியாவோட ஹஸ்பண்ட் மனோஜ் எங்க கிட்ட என்ன சொன்னாருன்னா, அவர் வீட்டுக்கு வரும்போது அங்க இருந்து யாரோ ஓடுறத பார்த்தாராம். அவர் போய் சொல்றாரு சார். அவர் தான் அக்காவை கொண்டிருப்பாரு. நீ என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுற? பைத்தியம் முடிச்சுக்க என்ன? நான் ஒன்றும் பைத்தியக்காரத்தனமா பேசல, உண்மையதாம சொல்றேன். நாங்கள் அக்கா தம்பி 3 பேர் சந்தோஷமா இருந்தோம். எங்களுக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லை. நாங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் சார். அன்னைக்கு ஒரு நாள் தியா ரொம்பவே சோகமாக உட்காந்துட்டு இருந்தா. நான் அவகிட்ட போய் கேட்டப்போ அவர் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்து என் அக்காவை போட்டு அடிப்பாராமா. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு ஒரு நாள் என் மாமா மனோஜ் என் அக்கா ஆர்த்தியை போய் ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு சார். அந்த ஆள் அங்கேருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் மனோஜ் மாமா என்னோட அக்காவை கொன்றுவேன்னு சொல்லி பல தடவை மிரட்டியிருக்காரு. சார், நான் தியாவை கொல்லவே இல்லை சார். நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க சார். நீ அவ்வளவு மிரட்டி இருக்க சார். எனக்கு கோவம் வந்தப்போ நான் அவளை பல தடவை மிரட்டி இருக்கேன். இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் நீ தான் முக்கியமான குற்றவாளி. நீ தியாவை கொல்றதுக்கு 3 முக்கிய காரணம் இருக்கு. 1, நீ அவளோட புருஷன். 2வது, உங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வந்திருக்கு. அப்புறம் 3வது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தியாவோட பாடி அங்க எரிஞ்சிட்டு இருந்தப்போ நீங்க அங்க இருந்ததா சொன்னீங்க. அந்த இடத்துல உங்களை தவிர வேற யாருமே இல்லை. சார், இதை நான் பண்ணலன்னு என்னால் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் சார். அவளை கல்யாணம் பண்ணதுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் சார். அவளோட ஃபேமிலியை என்னை ஏமாத்திட்டாங்க சார். தியா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைங்க சார். என்கிட்ட இந்த பணத்துக்காக தான் அவள் கல்யாணம் பண்ணிட்டா. எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வினயன்ற பையனை லவ் பண்ணா. ஆனா எங்க கல்யாணம் முடிஞ்ச 4 மாசத்துக்கு அப்புறம் தான் 2 பேரும் மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், நான் அன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்பும்போது வினய் கால் பண்ணான் சார். அப்போ நான் தியாட்ட இதை பத்தி கேட்கும்போது என்ன சொன்னானா, ஆமா நாங்க லவ் பண்றோம், என்ன பிரச்சனை? அவன் உன்னை விட ரொம்ப ரொம்ப திறமைசாலி. இது 4வது காரணம். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? நீ சொல்ற இந்த ஆதாரம் தான் உனக்கு எதிராகவே இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது நீ தான் தியாவை கொலை பண்ணிருப்பேன்னு தோணுது. சார், நான் உங்ககிட்ட உண்மையை தான் சொல்றேன். இவனை கூட்டிட்டு போங்க. சார், நான் உண்மையை தான் சொல்றேன். சார், நான் உண்மையை தான் சொல்றேன். போற. மேம், நான் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மேம். யாரை பத்தி? என் பொண்டாட்டி காணாம போய் 2 நாள் ஆகுது மேடம். உங்க பொண்டாட்டி காணாம போய் 2 நாள் ஆகி நீங்க ஷாம் தேஷ்பாண்டே. ஆமாம் சார். என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? உட்காருங்க. தியாவோட அம்மா வீட்டுக்கு போனப்போ நாங்கள் உங்கள் ஃபோட்டோவை பார்த்தோம். அவங்க உங்களை பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆமாம், தியாவை நீங்கள் தான் கொலை பண்ணீங்களா? சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் தியாவை கொலை பண்ணேனா? அது மட்டும் இல்லாமல் நான் தியாவை பற்றி பேச வரல. என் பொண்டாட்டி ஆர்த்தி காணாமல் போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். ஆர்த்தி எப்படி காணாமல் போனாங்க? மனோஜ் அட்டெம்ப்ட் மர்டர் பண்ண முயற்சி பண்ணதுக்காக உள்ளே இருக்காங்க. அவள் 2 நாளுக்கு முன்னாடி பரோலில் வெளியே வந்திருக்கா சார். அவள் வெளியே வந்ததுக்கப்புறம் என்னை வந்து பார்க்க சொன்னேன் சார். ஆனால் வரவே இல்லை. நல்லா இருக்கே. உங்கள் பொண்டாட்டி ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டாங்க, ஆனால் உங்களை பார்க்க வரலையா? வரல. நான் இதை பற்றி கேட்கறதுக்காக அங்கீத்துக்கு ஃபோன் பண்ணேன் சார். ஆனால் அவன் என்னோட ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. உங்கள் பொண்டாட்டியை பற்றி விசாரிக்கிறதுக்காக உங்கள் மச்சானுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அவன் ஃபோன் எடுக்கவே இல்லை. நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசுறது இல்லையா என்ன? சார், அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். ஆர்த்தி கிட்ட ஃபோன் இல்லை. அப்புறம் அங்கித்தும் ஆர்த்தியும் ரொம்ப ரொம்ப க்ளோஸு.
அதனால தான் ஆர்த்தி எங்கே இருக்கான்னு கேட்கறதுக்காக தான் அங்கித்துக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க தியாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம் இல்லையா? தியாவை உங்களுக்கு பிடிக்காதா என்ன? மனோஜ் பண்ண வேலையால் ஆர்த்திக்கு தியாவை கொஞ்சம் கூட பிடிக்காம போயிடுச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா மனோஜாவை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கித்துக்கும் தியாவுக்கும் ஒரு பெரிய சண்டையே நடந்தது. அது எதுக்காகன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் ஆர்த்தி எங்கே இருக்கான்னு கேட்கறதுக்காக நான் அங்கித்துக்கு ஃபோன் பண்ணி பேசலாம்னு நினச்சேன் சார். தீப்தி, ஆர்த்தியோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டாக வாங்கிக்கோங்க. நீங்கள் போய் சீக்கிரம் ஆர்த்தியை பற்றி எல்லாம் விசாரிங்க. நீங்கள் இப்போ கிளம்பலாம் சார். சார் நான் அன்னைக்கு உண்மையை தான் சொன்னேன், இன்னைக்கு உண்மையை தான் சொல்கிறேன். நாங்கள் 3 பேருமே க்ளோஸாக இருந்தோம் சார். நீங்கள் 3 பேரும் க்ளோஸாக இருந்ததா நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க. ஆனால் அவங்க கூட சண்டை போட்டதை நீங்கள் சொல்லவே இல்லையே. ஏன் சொல்லனா, உங்ககிட்ட அதை பற்றி சொல்லி என் அக்காவோட இமேஜை நான் கெடுக்க விரும்பல சார். உங்களுடைய இமேஜ் போனாலும் பரவாயில்லையா என்ன? எதுக்காக சண்டை வந்தது சார்? அவள் இந்த வீட்டை விற்கணும்னு நினச்சா. இதை விற்று அவளுக்கான பணத்தை கொடுக்க சொன்னா சார். எங்களை பற்றி அவளுக்கு கவலையே இல்லை சார். இந்த வீட்டை விற்று பணம் கொடுக்குற அளவுக்கு தியாவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சா என்ன? அது எனக்கு தெரியாது சார். அது என்னன்னா, மாமா கூட அவள் தினமும் சண்டை போட்டு ரொம்ப வெறுத்து போய் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு கூட அவன் நினச்சிருக்கலாம். நீங்க இதை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் என்ன சார் சொல்ல முடியும்? அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவளோட வீட்ல இருந்து வந்த பிறகு அங்க இருந்து ஏன் வந்தான்னு சொல்லவே இல்ல. ஆனா ஆர்த்தியும் தியாவும் வித்தியாசமானவங்க சார். ஆனா ஆர்த்தியோட வாழ்க்கையை பாருங்க. அந்த மனோஜால அவ வாழ்க்கை முழுக்க ஜெயில இருக்கணும். இப்ப அவங்க ஜெயில இல்ல, ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க. அவ எப்ப வெளியே வந்தா? போனே பண்ணல. அங்கித், உனக்கு ஏதாவது தெரியுமாப்பா? எனக்கு தெரியாது. உனக்கும் தெரியாதா? அவ போனும் பண்ணல, வீட்டுக்கும் வரல சார். அப்படின்னா என் பொண்ணு எங்க போயிட்டா? எங்க சார் போட சொல்லுங்க சார். ஷிர்கே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஃபேமிலியில 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க கல்யாணத்துல ஏதோ பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதுல ஒரு பொண்ணு காணாம போயிருக்காங்க, இன்னொரு பொண்ணு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. மூத்த பொண்ணு ஆர்த்தி, சின்ன பொண்ணு தியாவோட ஹஸ்பண்ட் மனோஜ் தன்னை கற்பழிக்க வந்தார் அப்படின்னு அவனை கத்தியால குத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. இதை பத்தி தியாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க ஆர்த்தி நல்லவதான கோர்ட்டுக்கு வந்து சொல்லவே இல்லை. இப்போ ஆர்த்தி ஜாமீன்ல வந்த அதே நாள் அன்னைக்கு அதே நாள்ல தியாவை கொலை பண்ணியிருக்காங்க. ஆனா ஆர்த்தி ஜாமீன்ல வெளியே வந்தது யாருக்குமே தெரியாது. தியாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு ஆர்த்திக்கு தெரியுமா என்ன? சார், நான் மனோஜோட எக்ஸ் செக்ரட்டரி நிக்கி கிட்ட இதை பற்றி நான் அவங்க கிட்ட விசாரித்தேன். அவங்க மனோஜ் கூட வேலை பார்த்தாங்களாம். மனோஜோட ரெப்புடேஷன் சரியில்லைன்னு அவங்க சொன்னாங்க சார். மேடம், மனோஜ் குல்கர்னி ரொம்பவே மோசமான ஆளு. அவர் பொண்ணுங்களை எப்போவுமே தப்பான பார்வையில் மட்டும்தான் பார்ப்பாரு. ஒரு தடவை என்கிட்டயும் தப்பாக நடந்துக்க பார்த்தாரு. என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் தப்பாக நடந்துக்க பார்த்தப்ப நான் ரொம்பவே பயந்துட்டேன். கொட்டேஷன் ஏன் கொடுக்கலன்னு குவாலிட்டி சப்ளையருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அப்புறம் நீங்கள் சிந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி அவகிட்ட சிவாஜி நகரில் நடந்துட்டு இருக்க வேலையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சார், இந்த டாக்குமெண்ட்ஸில் கொஞ்சம் சைன் பண்ணுங்க. எவ்வளோ ஃபிட்டாக உடம்பு வச்சுருக்க. உன்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாருமே என்கிட்ட வேலை பார்த்தாங்கன்னா நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். இங்கே பாரு, உன்னோட ஃபிகர் எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமா? சார், ஹே நிக்கி நெல்லு. சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் அவரோட ஒய்ஃப் கிட்ட இதை பற்றி முதல் தடவை சொன்னப்போ அவங்க ஷாக் ஆனாங்க. என்னால் வேற என்ன பண்ண முடியும்? ஆனால் அவங்க ஒய்ஃப் தியா நான் சொன்னது கொஞ்சம் கூட நம்பாமல் என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது தடவை நான் அந்த வீடியோவை காட்டினதுங்க என்னை நம்பினாங்க. அவங்க புருஷன் மோசமானவன் அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இதுதான் அந்த வீடியோ மேடம். இந்த வீடியோவை தியா கிட்ட எப்போ காட்டினீங்க? டேட் என்ன மேடம்? ஜூலை 14 காலையில். அப்படின்னா ஜூன் 14ஆம் தேதி அந்த நிக்கி தியா கிட்ட அந்த வீடியோவை காட்டியிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி தியாவை மர்டர் பண்ணி, அதாவது நம்ம கிட்ட மனோஜுக்கு எதிராக ஆதாரம் கிடைச்சிருக்கு. தியாவை கண்டிப்பா அந்த மனோஜ் தான் கொலை பண்ணியிருக்காங்க. சார், தியாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். ஜூன் 14ஆம் தேதி ராத்திரி நைட் 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ள அவங்கள கொலை பண்ணியிருக்காங்கன்னு ரிப்போர்ட்ல வந்திருக்கு. அவங்க உடம்புல 4 முறை கத்தியால குத்திருக்காங்க. நாம அங்க போனப்போ பெட்ரோல் வாசனை அங்க வந்துச்சு. ரைட் சார். ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு சார். வீட்டில் இருக்கிற கிச்சன்லையும் பாத்ரூம்லையும் கிடச்சிருக்கிற முடி வச்சு பார்க்கும்போது அந்த டிஎன்ஏ அவங்க பாடியோட 50% மேட்ச் ஆகுதுன்னு வந்திருக்கு சார். சார், வீட்டிலேருந்து தியாவோட மெடிக்கல் ரிப்போர்ட் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். அவங்களோட பிளட் குரூப்பும் வீட்டுக்கு வெளியே இருந்த பிளட் குரூப், நாங்கள் ஆர்த்தியோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஜெயிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் சார். அவங்களோட பிளட் குரூப்பும் வீட்டுக்கு வெளியில இருந்த பிளட் குரூப்பும் மேட்ச் ஆகுது சார். இங்க பாருங்க ஷிர்கே, அவங்க ஃபேமிலியில மொத்தம் 3 பொம்பளைங்க இருக்காங்க. ஒருத்தவங்க உயிரோட இருக்காங்க, ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்க, ஒருத்தவங்கள கொண்டு இருக்காங்க. தியாவோட வீட்டில இருந்து நாம எடுத்த அந்த முடி அந்த பாடியோட 50% தான் மேட்ச் ஆகுது. ஷிர்கே, நாம தப்பான வழியில போயிட்டு இருக்கோம். ஆர்த்தியை தான் அவங்க கொண்டு இருக்காங்க போல, தியாவை கொல்லல. போலீஸோட என்கொயரியில் கொல்லப்பட்டது ஆர்த்தியில் தியா தான் அவங்களுக்கு தெரிய வந்த உடனே அவங்க ரொம்பவே ஷாக் ஆனாங்க.
இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஆர்த்தி அந்த ராத்திரி நேரத்துல தியா வீட்டுக்கு எதுக்கு போயிருப்பாங்க, அவங்கள யார் கொண்டிருப்பாங்க? ஒருவேளை அது மனோஜா இருக்குமா? ரெண்டாவது கேள்வி என்னன்னா தியா எங்க போனாங்க அப்படின்றதுதான். ஒருவேளை அவங்க தன்னோட பாய் ஃப்ரெண்ட் வினய் குல்கர்னி கூட போயிருப்பாங்களோ? உயிரோட தான் இருக்காங்களா இல்ல அவங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சான்னு யாருக்குமே தெரியாது. சார், வினய் குல்கர்னி பத்தி எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. தியாவோட 4 மாச கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக நவஜீவன் கிளினிக்கு கூட்டு போயிருக்கான். அந்த கிளினிக்ல கொடுத்த ஆதார் கார்டு நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சார், வினய் கடந்த 4 நாளா ஆளை காணோம். தியா உள்ள போங்க. பயப்படாத தியா, நான் தான் கூட இருக்கேன்ல. இங்க பாரு, அந்த கடவுளை நினைச்சாலும் நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாது. நீ டென்ஷன் ஆகாத, உள்ள போ, நான் இங்க இருக்கேன். அப்படின்னா கண்டிப்பா தியா வினய் கூட தான் போயிருப்பான்னு நமக்கு தெரிய வருது. ரைட் சார். சோ ஜெயில இருக்கிற அதிகாரி என்ன சொன்னாருன்னா, ஆர்த்தி பரோல்ல வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஆர்த்தி அவங்களோட புருஷன் ஷாம் தேஷ்பாண்டேக்கு கால் பண்ணி 2 ஹவர்ஸ்ல வரதா சொல்லியிருக்காங்க. ஆர்த்தி பரோல்ல வெளியில வந்ததுக்கு தியா அவங்களுக்கு உதவி பண்ணவே இல்லை சார். அவங்களோட வக்கீலா நிதின் வர்த்தக் அப்படின்றவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மனோஜோட கேஸுக்கும் இவர் தான் வக்கீலா இருந்திருக்காரு சார். இவரை வச்சுட்டு ஆர்த்தியை மிரட்டியிருக்காங்க சார். ஷர்கே, இந்த தியாவும் வினயும் எங்க இருக்காங்கன்னு தேடுங்க. அப்புறம் அந்த வக்கீல வர சொல்லுங்க. ஆர்த்தியை நினைச்சு ஷாம் ரொம்ப வருத்தப்பட்டார் இல்லையா, அவர் வீட்டுக்கு போய் அவரை விசாரிக்கலாம். சார், தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்புங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஜூலை 14ஆம் தேதி ஆர்த்தி எனக்கு எந்த காலம் பண்ணவே இல்லை. நீங்கள் வேணா என்னோட ஃபோனை செக் பண்ணிக்கங்க சார். எனக்கு என்ன அதிர்ச்சியாக இருக்குன்னா, ஆர்த்தி ஜாமீனில் வெளியே வந்ததுக்கப்புறம் ஆர்த்தி கொல்லப்பட்டிருக்காங்க சார். அவ செத்துட்டா சார். அவங்க லேண்ட்லைனுக்கு கால் பண்ணியிருந்தா? சார், அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். ஏன்னா அன்றைக்கி நான் என் வீட்லேயே இல்லை. நான் ஃபுட்பால் மேட்சை பார்க்கறதுக்காக என் ஃப்ரெண்டு கூட வெளியே போயிட்டேன் சார். நான் அதுக்கப்புறமா டின்னர் சாப்பிட்டு லேட் நைட் தான் வீட்டுக்கே வந்தேன். அவள் ஒரு வேளை எனக்கு கால் பண்ணியிருந்தா அதை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை சார். ஷாம், அது வந்து நான் இவங்க யாரு? இவங்க மீரா சார். மீரா என்னோட பிஸ்னஸுக்கு இவங்க அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க சார். கல்யாணம் அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு நான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை சப்ளை பண்ணிகிட்ருக்கேன் சார். என்னோட ஆஃபீஸே என் வீடு தான் சார். அதாவது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட மேட்ச் பார்க்க போயிருக்கீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் இவங்க இந்த வீட்டில் இருந்திருப்பாங்க இல்லையா? அதாவது இந்த ஆஃபீஸில். சார், என் ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு நான் 2 மணிக்கு வெளில போயிட்டு நைட்டு தான் சார் வந்தேன். நல்லா இருக்கே. இவர் வீட்டில் தான் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு வெளியே போயிட்டு தான் சொல்கிறீங்க. உங்களோட ஆஃபீஸ் டைம் தான் என்ன? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் 2 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு போயிட்டு ராத்திரி தான் திரும்ப வந்ததா சொன்னீங்க. நீங்கள் ஓவர் டைம் பண்ணீங்களா இல்லை நைட் ஷிஃப்டா? சார், அது வந்து ஷிர்கே, இவர்கிட்ட உங்கள் வீட்டு அட்ரஸை கொடுங்க. அப்புறம் ஆஃபீஸுக்கு போனதா சொன்னீங்க, ஆஃபீஸ் அட்ரஸையும் கொடுங்க. டீ ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். அடுத்த முறை சர்க்கரை அதிகமாக போட்டு வாங்கிட்டு வா. சரிங்க சார். ஷிர்கே, மீரா ஷாமோட அசிஸ்டன்ட் மட்டும் இல்லை, அதை விட பெரிய வேலை பார்த்துருப்பான்னு தான் எனக்கு தோணுது. இந்த கேஸை அவ்வளவு சீக்கிரமாக முடிக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஆர்த்தியை கொல்றதுக்கு ஷாமுக்கு ஒரு மோட்டிவ் இருந்திருக்கலாம். ஆர்த்தி பரோலில் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு தான் போவாங்கன்னு அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். அந்த நேரத்தில் மீரா கண்டிப்பாக அங்கே தான் இருந்திருக்கணும். ஆர்த்தி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மீராவை பார்த்ததும் கண்டிப்பாக சண்டை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க தியா வீட்டுக்கு போகும்போது ஷாம் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் அவங்கள கொலை பண்ணி இருக்கிறது. சார், மனோஜா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு சார். எப்படி சொல்றீங்க? அதாவது சார், ஆர்த்தி பரோல்ல வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஷியாமோட வீட்டுக்கு போறதுக்கு பதிலாக மனோஜோட வீட்டுக்கு போயிருக்கலாம். என் மேல எதுக்கு பொய்யான குற்றச்சாட்டு சுமத்துறீங்கன்னு மனோஜை பார்த்து கேட்க போயிருக்கலாம். அவங்க மேல இருந்த கோவத்தால மனோஜ் தான் கொண்டிருக்கணும் சார். நான் உன்னை விட மாட்டேன்டா. என் மேல பொய்யான பழி போட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டல. நீ வேணா பாரு, உன்னையும் ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன் சார். நம்ம தியாவையும் சஸ்பெக்டா வச்சிருக்கணும் சார். ஏன் சொல்றேன்னா, அந்த வீட்டை வித்து அவங்களுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு வாரிசு இல்லைன்னா சொத்து அதிகமா கிடைச்சிருக்குன்னு நினைச்சிருக்கலாம் சார். அதனால தான் ஆர்த்தியை தியா பார்க்க வந்தப்போ ஆர்த்தியை தியா கொண்டு இருக்கா. இந்த மீரா ஷாமோட நேரடி உதவியாளர். அவளுக்குள்ளேயும் ஒரு மோட்டிவ் இருந்திருக்கு. அவ என்ன நினைச்சிருக்கா அப்படின்னா, ஆர்த்தி வீட்டுக்கு திரும்ப வந்த உடனே ஷாம் மீராவை வெளியே அனுப்பிச்சிருவான்னு நினைச்சிருக்கா. அதனாலதான் அவ ஆர்த்தியை கொன்னிருப்பான்னு தோணும் சார். நான் அந்த மீராவை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு சார். ஆனா எங்க பார்த்தேன்னு தான் எனக்கு தெரியல சார். சார், ஒரு நிமிஷம். ஏவ பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சார். இந்தா இந்த டீயை குடி. அட நீ ஏன் அழுகுற? நீ உன் குடும்பத்தை மிஸ் பண்றியா என்ன? வினய்
என்னோட அக்கா. நான் என்னோட அக்காவை ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். மனோஜ் பண்ண தப்புக்காக அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சேன். சோ இதுதான் ஷாமோட அசிஸ்டன்ட் மீராவோட ஃபைல். அவளோட உண்மையான பேர் ஷப்னம். சார் இவளோட வேலை என்னன்னா பெரிய பணக்காரங்களை கரெக்ட் பண்ணி அவங்களை வீடியோ எடுத்து அப்புறம் அவங்களை பிளாக்மெயில் பண்றது. சார் இவளால பாதிக்கப்பட்ட ஒரு பணக்காரர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா போலீஸால ஆக்ஷன் எடுக்க முடியல, ஏன்னா அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு. அதனால அவ வெளியே ஜாலியா சுத்திட்டு இருக்கா சார். ரொம்ப நல்ல விஷயம் தான் தீப்தி. மீரா என்கிற சப்னம். இவளுடைய கால் டீட்டெயில்ஸ் அப்புறம் மொபைல் லொகேஷனை வாங்கிட்டு வாங்க. கொலை நடந்த நேரத்தில் அவள் எங்கே இருந்தாலும் தேடி விசாரணை பண்ணுங்க. சார் சார் அட்வொகேட் நிதின் வர்த்தக் உங்களை பார்க்க வந்திருக்காரு. அவரை வர சொல்லுங்க. சார் சார் மனோஜ் ஒரு கேடுகெட்ட மனுஷன் சார். உண்மையிலே என்ன நடந்ததுன்னா மனோஜ் ஆர்த்தியை ரேப் பண்ண முயற்சி பண்ணும்போது ஆர்த்தி தன்னை காப்பாத்திக்க மனோஜை கத்தியால குத்த ட்ரை பண்ணது உண்மைதான் சார். இதை பாரு நீ 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 வந்து இந்த மாதிரி அழக்கூடாது. நீ இந்த மாதிரி அழகுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதை பாருமா, நீ அழக்கூடாது. ஆர்த்தி அழகு. இதை நான் கற்பனை பண்ணி சொல்லலை. இதை பற்றி மனோஜ் என்கிட்ட சொன்னார் சார். இது நல்லா இருக்கே. மனோஜ் உங்ககிட்ட உண்மையை சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க அவனை காப்பாத்துறதுக்காக ஆர்த்தி மேல பழி போட்டிருக்கீங்க. கேஸ்ல போய் சொல்லி கேஸ்ல ஜெயிக்கிறது தான் என் வேலையே. அதுக்காக ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்கும்போது யாரு தான் வேணான்னு சொல்லுவாங்க. சம்பவம் நடந்தப்ப வீட்டில் என்னையும் மனோஜும் தவிர வேற யாருமே இல்லைன்னு கோர்ட்ல சொல்லி ஆர்த்தி என்னோட வேலையை ரொம்ப ஈஸியாக்கிட்டா சார். மனோஜை தான் குத்துனேன்னு ஆர்த்தி கோர்ட்ல சொல்லி என் வேலையை ரொம்ப ஈஸியாக்கிட்டா சார். ஆனால் நான் தப்பு பண்ணல அப்படின்னு கோர்ட்ல நிரூபிக்கிறதுக்கு ஆர்த்திக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. அதனால அவங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க சார். உங்களை மாதிரி இருக்கிற வக்கீலுங்க ஒவ்வொரு நிரபராதிக்கு எதிராக வாதாட நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு நீதி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சரி, ஆர்த்தியை நீங்க எதுக்காக பரோல்ல வெளியே கொண்டு வந்தீங்க? இந்த ஐடியா உங்களுக்கு எப்போ வந்தது? நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா? ஒருவேளை அப்படியா கூட இருக்கலாம் சார். ஆனால் விஷயம் என்னன்னா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தியா என்னை பார்க்க வந்திருந்தா. டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல வக்கீலாக பார்க்கணும்னு சொன்னாங்க சார். மனோஜ் கூட வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். அப்புறம் நான் ஒரு நல்ல வக்கீலோட நம்பர் கொடுத்தேன் சார். தேங்க்யூ. வெல்கம் சார். நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கலாமா? கேளுங்க. என் ஹஸ்பண்ட் மனோஜ் உண்மையாகவே என் அக்காவை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்களா, இல்லை என்னோட அக்கா என் வீட்டுக்கார கோவத்தில் கத்தியால் குத்துனாளா? தியா கிட்ட நான் போய் சொல்ல விரும்பல சார். ஆர்த்தி கோர்ட்டில் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆர்த்தியை வெளியே கொண்டு வர முடியுமான்னு அன்னைக்கு தியா என்னை பார்க்க வந்தப்போ என்கிட்ட கேட்டாங்க சார். என்னால் அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் சார். ஆனாலும் அவங்கள பரோலில் வெளியே கொண்டு வர முடியும்னு சொன்னேன். கடைசி என்னாச்சுன்னா ஜூன் 14ஆம் தேதி ஆர்த்தி பரோலில் வெளியே வந்தாங்க சார். மரியாதையா உண்மையை சொல்லிடு. நீ மட்டும் பொய் சொன்னா இங்க இருந்து உயிரோட போக மாட்டேன். ஆர்த்தியை நீ தான் சார். நான் எந்த தப்பும் பண்ணதே இல்லை சார். சார் ஆர்த்தியை நான் கொல்ல சார். சார் ஆர்த்தியை நான் உண்மையாவே லவ் பண்ணேன் சார். லவ் பண்ணியா? நீ தான் அவங்கள ரேப் பண்ண முயற்சி பண்ணியிருக்க. அதுக்கப்புறமா அவங்கள பொய் சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்க. இதான் நீ லவ் பண்ண லட்சணமா? சார் அது வந்து நான் ஆர்த்தியை ரேப் பண்ண முயற்சி பண்ணேன். அவள் வந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவான்னு பயந்துதான் சார். நான் ஒரு பொய் சொல்லிட்டேன் சார். என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு பொய் சொல்லிட்டேன் சார். ஆனால் அதுக்கப்புறமா நான் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இவன் உண்மையை சொல்றானாமா? அன்னைக்கு ஷாம் நம்ம கிட்ட சொன்ன அந்த ஸ்டோரியை நான் கிராஸ் செக் பண்ணி பார்த்தேன் சார். அவர் போய் சொல்றாரு. அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ஷாம் வீட்டில் தான் இருந்திருக்காரு. அன்னைக்கு ஒரு பார்சலும் வாங்கியிருக்காரு, கையெழுத்தும் போட்டிருக்காரு. ஷாம் ஒரு நிமிஷம். இந்த ஷிர்கே இருக்காருல்ல, அவருடைய கை ரொம்பவே அரிக்குதாமா. இவரு உன்னை அடிக்க ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பா என்னால தடுக்கலாம் முடியாது. ஷிர்கே, உங்க வேலையை ஆரம்பிங்க. இல்ல வேண்டாம். நான் சொல்லிடுறேன் சார். சொல்றா. அன்னைக்கு ஆர்த்தி பரோல்ல வெளியில வந்ததுக்கு அப்புறம் நேரா வீட்டுக்கு தான் வந்தா. நீயா? டார்லிங், யார் வந்திருக்கா? ஓ, இவ ஒரு கொலைகாரி தானே? நீ இப்போ ஜெயிலேருந்து ஜாமீன்ல வந்திருக்கியா இல்ல தப்பிச்சு வந்திருக்கியா? நீ வாய மூட்ரி. நான் ஷாம பார்க்க வந்திருக்கேன். இது உன்னோட வீடு இல்ல,
இது என்னோட வீடு. இனிமே உனக்கும் ஷாமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. புரியுதா? நீயா இங்க இருந்து போனா உனக்கு நல்லது. இல்லனா நான் உன்னை வீட்டை விட்டு நீ கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு இருக்க. எங்களுக்குள்ள இன்னும் டிவோர்ஸ் ஆகல. நாங்க டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் இவர்தான் என் புருஷன், இதான் என் வீடு. கொஞ்சம் வாயை மூடுறியா? மரியாதையா இங்க இருந்து போயிடு. நீ உன்னோட தங்கச்சியோட வீட்டுக்கு போயிடு. என் வாழ்க்கையை நாசம் பண்ணாத. நான் உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணனா? ஆனா இதுக்கப்புறம் பண்ண போறேன். உங்களை மட்டும் இல்ல, இவ்வளையும் தான். உங்க 2 பேருக்கும் நான் யாருன்னு காட்ட போறேன். இவ பேசிட்டு போனதை பாத்தீங்கல்ல, இவளை சும்மாவே விடக்கூடாது. நான் இவளை என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மீரா, மீரா, மீரா. அப்படின்னா மீரா தான் ஆர்த்தியை கொண்டான்னு நீ சொல்ல வரியா என்ன? அது எனக்கு தெரியாது. அவ வீட்டுக்கு திரும்ப வந்த உடனே அவ என்னை பார்த்து என்ன சொன்னான்னா, ஆர்த்தியை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆர்த்தி என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தது சார். அதுக்கப்புறம் தான் நான் ஆர்த்தி காணாமல் போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். பொய்யான மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட். நான் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் சார். நான் தியாவை கொலை பண்ணல, ஆர்த்தியை தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு தெரிய வந்த உடனே மீரா என்கிட்ட பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சார் எனக்கு தெரிய வந்தது. அன்றைக்கி நீங்கள் என்கிட்ட விசாரிக்க வந்தப்போ என்கிட்டயும் மீரா கிட்டேயும் சில கேள்வி கேட்டீங்க. ஆனால் அடுத்த நாள் மீரா அவளோட திங்ஸ் எடுத்துட்டு வீட்டை விட்டு போயிட்டா. நீயும் அப்புறம் மீராவும் நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஆர்த்தியை கொண்டு இருக்கீங்க, அவங்கள எரிச்சிருக்கீங்க. இல்ல சார், இல்ல சார். இவனை கூட்டிட்டு போங்க சார். இல்ல சார், நான் எதுவும் பண்ணல சார். நீங்க சொல்றதெல்லாம் உண்மை இல்ல சார். சார் பேசாம போறியா இல்லையா? சரி, நாம மீராவை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த கேஸ் நம்ம கையை விட்டு போயிடும். டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரையும் அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. ஓகே சார். இன்ஸ்பெக்டர் சார், ஹலோ சார். நான் உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். ஆக்சுவலாக உங்ககிட்ட நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என் வீட்டில் 2 தடவை திருட்டு நடந்திருக்கு. பணத்தை நிறையவே கொள்ளடிச்சிருக்காங்க சார். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். உங்களுடைய பேர்? சார், என்னோட பேர் ஹரிஷ் லால்வானி. நான் ஒரு பில்டர். என் வீட்டிலேருந்து முதல்ல 50,000 திருடினாங்க. நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு பேமெண்ட் கொடுத்ததுல ஏதோ தப்பு நடந்திருக்கும்னு நினச்சேன். அதை நான் கன்ஃபார்ம் பண்ண கேட்டப்போ எல்லாத்தையும் கொடுத்ததா சொன்னாங்க. திரும்ப 1 லட்சம் திருடு போயிருக்கு. யார் திருடினாங்கன்னு புரியல சார். சரி, இவர்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வாங்கிக்கோங்க. நீங்கள் அதை என்னன்னு விசாரிங்க. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. இங்க பாருங்க மிஸ்டர் லால்வானி, நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். உங்க பணத்தை பத்தி எங்களுக்கு எதனா தகவல் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றோம். ஓகே சார், போலாம். அந்த பையன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? உங்க பொண்ணு கூட என்ன பண்ணிட்டு இருக்கா? அவர் என் மகளோட வருங்கால புருஷன். என்னாச்சு சார்? இல்ல, சும்மா விசாரிச்சோம். எங்க இன்வெஸ்டிகேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, அதனால தான். போலாம். நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? மர்டர் பண்ணி அந்த பாடியை அவங்க எரிச்சிருக்காங்க. அதுவும் ஆர்த்திய, உங்களே இல்ல. ஆர்த்தியை கத்தியால 4 தடவை குத்திருக்காங்க. சார், ஆர்த்தி பரவாயில்ல வெளியே வர போறாங்கன்னு இவளுக்கு நல்லாவே தெரியும். இவங்க ஆர்த்தியை மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா மனோஜுக்கு எங்க விஷயம் தெரிஞ்சதுனால நான் என்ன சொன்னேன்னா, ஆர்த்தியை இப்போதைக்கு மீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் இவங்க கிட்ட சொன்னேன் சார். சரி, என் புருஷன் மனோஜால தான் என்னோட அக்காவை என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. இப்போ அவளை நிரந்தரமாவே பார்க்க முடியாம பண்ணிட்டாங்க. நான் அவளை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவளை கொன்னுடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அவ என்னை விட்டு நிரந்தரமாவே போயிட்டா. நீங்க புதுசா ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சிருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட பணம் இல்லை, அது சரிதானே? அப்புறம் உங்களோட அம்மாவும் அங்கித்தும் அந்த வீட்டை விற்க கூடாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க அவங்க கிட்ட பணம் கேட்டீங்க தானே? ஆமா, நான் கேட்டேன் சார். ஆனா நான் கெஞ்சிலாம் கேட்கல, நான் என் ஷேரை தான் கேட்டேன். அவங்க என்ன கட்டாயப்படுத்தினாலதான் வேற வழி இல்லாம நான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அந்த மனோஜ் என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான் சார். அந்த ஆள் என்ன ஒரு பொண்டாட்டியா மதிக்கவே இல்லை. அந்த ஆள் என்ன டிவோர்ஸும் பண்ணல. நான் என் ஃபேமிலிக்காக இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சேன். எனக்காக நான் எதுவுமே பண்ணது கிடையாது. நான் என் வாழ்க்கையை ஏன் வாழக்கூடாதுன்னு நினைச்சேன். அதான் ஷேர் கேட்டேன். வினய் கூட சேர்ந்து புதுசா என் வாழ்க்கையை வாழக்கூடாதா என்ன? என்னோட தம்பி மட்டும் இல்ல, என்னோட அம்மாவும் சேர்ந்து எனக்கு கிண்டல் பண்ணாங்க. நீ எதுக்காக அவரை டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற? எங்களை பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாரு. எத்தனை தடவை இதே சொல்லுவீங்க? நீங்களும் அக்காவும் சொன்னதுனாலதான் நான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த மனோஜ் ஜெயிச்சுட்டு நிக்கிறான், நான் முன்னாடி தோத்துட்டு நிக்கிறேன்.
நான் என் புது வாழ்க்கையை வினய் கூட சேர்ந்து நல்லபடியா வாழலாம்னு நினைச்சிட்டு இருக்கேமா. நீ அவனை பத்தி பேசுறத நிறுத்துறியா? உனக்கு ஒருவேளை சாப்பாடு கூட போட முடியாதவனுக்காக நீ அந்த பணக்காரனை டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்றியா? இங்க பாருமா, உங்க பேராசையை உங்களோட வச்சுக்கோங்க. நான் ஒரு சிம்பிளான வாழ்க்கையை வாழ்வனே தவிர அந்த நரகத்துக்கு போக மாட்டேன். அப்புறம் ஏன் வந்து பங்கு கேக்குற? நான் எதுக்காக கொடுக்கணும்? இங்க பாருங்க, நான் ஒன்னும் பிச்சை கேட்கல. என்னோட பங்கை தான் நான் கேட்கறேன். நாங்க தான் உன்னை வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்ல. கல்யாணங்கிற பேரை சொல்லி அந்த அளவுக்கு நீங்க என்ன வித்திருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, நான் உங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்க 2 பேரும் என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் ஃபினான்ஷியலாவும் எமோஷனலாவும் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா நான் கண்டிப்பா உடஞ்சு போயிடுவேமா. சொத்துல பொண்ணுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இது எல்லாமே அங்கித்துக்கு சேர்ந்ததுதான், உனக்கு கிடையாது. இங்க பாருங்க, நான் சொல்றத கவனமா கேளுங்க. எனக்கு சொத்துல இருந்து பங்கு கொடுக்கல அப்படின்னா என்னடி பண்ணுவ? நான் என்ன என்னடி பண்ண முடியும் சொல்லு. நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இருக்கீங்களா அக்கா? உனக்கு பணம் தானே வேணும், நான் உனக்கு தரேன். எனக்கு உங்ககிட்ட இருந்து எந்த உதவியும் தேவையில்லை. நீங்க எங்களுக்கு என்ன உதவி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கு கேட்டு அழுத்து போச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரு ஏஜென்ட் எனக்கு கால் பண்ணாங்க சார். அங்கித் அந்த வீட்டை விற்கிறதா சொன்னாங்க. உண்மையிலே அங்கித் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டான் சார். எனக்கும் வினய்க்கும் தொடர்பு இருந்தது மனோஜ்க்கு தெரிஞ்சதுனால நாங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டோம் சார். அதுக்கப்புறமா தான் என் அக்காவை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் பேப்பரில் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நீங்கள் 2 பேரும் கிளம்பலாம். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் எங்கேயும் போகக்கூடாது. உங்களை கூப்பிடும்போது நீங்கள் ஸ்டேஷனுக்கு வரணும். சரிங்க சார். சொல்லுங்க ஷெர்கே, அவரை உள்ள கூட்டிட்டு வாங்க. தீப்தி, இந்த கேஸை புது ஆங்கிளில் ட்ரை பண்ணலாமா? அதாவது பழைய காலத்துல இருந்து லால்வாணியோட வீட்டில இருந்து ஷெர்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. சார், அது நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் எங்க வீட்ல திருடுனதா சொல்லிருக்கீங்க. மேடம், நான் ரொம்ப சரியா தான் சொல்லியிருக்கேன். நாங்க உங்க வீட்டோடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணோம். நாங்க அந்த ஃபுட்டேஜை பார்த்தப்போ நீங்களும் உங்க அப்பாவும் மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்கீங்க. உங்க அப்பா கண்டிப்பா உங்க பணத்தை திருட மாட்டாரு. அது லாஜிக்காவும் இருக்குது இல்லையா? வேற யார் பண்ணிருப்பாங்க சொல்லுங்க. சார், அது வந்து சொல்லுங்க உண்மை என்னன்னா, வீட்ல இருந்த பணத்தை நான் தான் சார் திருடினேன். ஆனா நான் எனக்காக திருடல, அங்கித்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் திருடினேன். எதுக்கு சார்? அது வந்து யாரோ ஒரு ஆளு அங்கித் கிட்ட வீடியோ காட்டி பிளாக்மெயில் பண்ணிருக்கான். அது என்ன வீடியோ? சார், அது என்ன வீடியோன்னு எனக்கு தெரியாது சார். அங்கித் எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பார் சார். ரொம்ப பயந்துட்டார் சார். அதனால நான் அங்கித்துக்கு ஹெல்ப் பண்ண என் வீட்டில இருந்து அப்பாவுக்கு தெரியாம வீட்டில இருந்து 50,000 ரூபாய் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 1 லட்ச ரூபாய் திருடி நான் அங்கித்துக்கிட்ட கொடுத்துட்டேன். பரேஷ் லால்வால் வீட்டுல பணத்தை திருடின அந்த திருடி இப்ப மாட்டிக்கிட்டா. அந்த திருடி யாருன்னு அவரோட பொண்ணு கஞ்சன் தான். என்ன சொன்னானா, அங்கீத்தை பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்றதுக்காக தான் பணத்தை திருடினாங்கன்னு. இதுல சவால் என்னன்னா, அங்கீத்தை யார் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது உண்மையா இருந்தா அது யாரு, எதுக்காக மிரட்டுறாங்க? அங்கீத் அவனை பத்தி பிளாக்மெயில் பண்ணவனை தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் ஒரு பிளான் பண்ணாங்க. ஹரிஷ் லால்வாணியோட உதவியோட இந்த பிளானை பண்ணலான்னு அவங்க நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம லால்வாணி வீட்டுல இருந்த எல்லா பணத்திலையும் போலீஸ் பவுடரை தடவி வச்சாங்க. அப்புறம் அங்கித் இதை பத்தி தெரியக்கூடாது அப்படின்னு கஞ்சன் கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கித் கஞ்சன் கிட்ட வந்து தனக்கு பணம் வேணும்னு கேட்க, கஞ்சன் தன்னோட வீட்டுல இருந்த பணத்தை எடுத்து அங்கித் கிட்ட கொடுத்தா. தன்னை பிளாக்மெயில் பண்றவங்க கிட்ட அந்த பணத்தை ஒப்படைக்கிறதுக்காக அங்கித் கஞ்சன் வீட்டுல இருந்து போனான். அது யாருங்கிறத இப்ப பார்க்கலாம். இதான் கடைசி தடவை. இதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டு நீ என்கிட்ட பணம் கேட்கக்கூடாது. எனக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நான் உன்கிட்ட கேட்பேன். நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் உன்னால் பணத்தை கேட்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துலயே நான் உன்னை வச்சு கொல்ல போறேன். கத்தியை கீழே போடு. கத்தியை கீழே போறீங்க இல்லை உன்னை நான் ஷூட் பண்ணட்டுமா? போடு கீழே. தியா கிட்ட ஒரு போலியான ஏஜென்ட்டை நான் ஃபோனில் பேச வச்சேன். நான் அந்த வீட்டை விற்கலான்னு நினச்சேன் சார். எங்கள் அம்மாவோட கையெழுத்தை நானே போட்டு அந்த வீட்டை அடகு வைக்கலான்னு நினச்சேன் சார். அதுக்கப்புறம் அந்த வீட்டை சேல்ஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா அந்த வீட்டை விற்றதுக்கு அப்புறமா தான் நானும் கஞ்சனும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு ஃப்ளாட்டு வாங்க முடியும்னு நினச்சேன். அதுக்கு தியா ப்ராப்ளம் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும் சார். கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான்னு தெரியும். நான் என் அக்காவை கொலை பண்ணேன்னா அந்த பழி எங்கள் அக்காவோட வீட்டுக்கார் மனோஜ் மேலே போகும்னு நான் நினச்சேன் சார். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நான் என் அக்கா தியா வீட்டுக்கு போனேன். அப்போ தான் அவன் வீட்டுக்குள்ளே போனான். நான் அவள் பின்னாடியே போய் அவளை குத்தி. சார், நான் ஆர்த்தியை கொலை பண்ணணுங்கிறதுக்காக அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போனேன்.
ஆனா அப்ப என்ன நடந்ததுன்னா அந்த வேலையை அங்கித் பண்ண வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என்கிட்ட பணம் சுத்தமாக இல்லை சார். அதனால நான் கஞ்சன் கிட்ட பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுன்னு சொன்னேன் சார். அதுக்காக தான் அவள் வீட்டிலேருந்து பணத்தை திருடி கொடுத்தா. இப்போ நீங்கள் எல்லாருமே மாட்டிக்கிட்டீங்க. சரி, ஆர்த்தியை கொலை பண்ணாங்கன்னு அங்கித் மேலே எஃப்ஐஆர் போடுங்க. அப்புறம் மீரான்ற ஷப்னத்தை பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்கன்னோ ஆதாரத்தை அழிச்சிருக்காங்க அப்படின்னும் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுங்க. கூட்டிட்டு போங்க. ஆர்த்தியை கொலை பண்ணுறதுக்காக அங்கித் யூஸ் பண்ண அந்த கத்தியை போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த கத்தியில் ஆர்த்தியோட ரத்தமும் அங்கித்தோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த ஆதாரங்களை வச்சு தான் அங்கித் தன்னோட பெரிய அக்கா ஆர்த்தியை கொண்டிருக்கான் அப்படின்னு போலீஸ் நிரூபிச்சாங்க. தன்னோட கனவை நிறைவேற்றுறதுக்காக நம்ம தப்பான வழியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த கேஸ் நமக்கே சொல்லுது. இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தப்பு பண்ணவங்க எல்லாருமே ஒரு நாள் இங்கே இருக்கிற ஜெயிலுக்கு கண்டிப்பா ஒரு நாள் போய் தான் ஆகணும். நான் அனூப் சோனி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கிரைம் பேட்ரோல் அலர்ட் ஒரு புது எபிசோட்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் உங்களோட குடும்பமும் பத்திரமா இருக்கணும். விழிப்போட இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. கிரைம் பேட்ரோல் அலர்ட். ஜெய் ஹிந்த்.